விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சற்று நேரத்தில் பணியூரில் உள்ள அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சற்று நேரத்தில் பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா சற்று நேரத்தில் பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இந்த தகவல் உண்மைதானா? கூடுதல் விவரங்கள் என்ன? தற்போது தமிழக வெற்றி கழகத்துல ஆதவ் அர்ஜுன் இன்றைய தினம் இணைய இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனை பொறுத்தவரை அவர் முதல்ல பாஜகவில் இருந்தார். அதனை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்தார். துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு பொறுப்பு வரை இருந்து திருமாவை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்தாங்க. அவர் பேசிய ஒரு சர்ச்சையான ஒரு கருத்து, குறிப்பாக தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு அரசியல்ல அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். அதில் மட்டுமல்லாமல் துணை முதலமைச்சராக திருமாவை முன்மொழிய வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். அதில் மட்டுமல்லாமல் திமுக மீது தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களையும் அவர் வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் ஆதவ் அர்ஜுன் பேசிய கருத்து அவருடைய சொந்த கருத்து என்று தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவரை 6 மாத காலம் இடைநீக்கம் செய்வதாக ஒரு அறிவிப்பை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திருமா வெளியிட்ட நிலையில அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த கட்சியிலிருந்தே விலகி இருந்தார் ஆதவ் அர்ஜுன். இந்த நிலையில இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜயோடு சேர்ந்து பங்கேற்று பல்வேறு அரசியல் ரீதியான பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருந்தார். இதனில விஜய்க்கும் அவருக்கும் உண்டான இந்த பழக்கம், அரசியலில் இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என இரண்டும் சேர்த்து ஒரே பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்தை கருத்தில் கொண்டு தமிழக வெற்றி கழகத்துல ஆதவ் அர்ஜுன் இன்றைய தினம் இணைத்துக் கொள்ள இருக்கிறார் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்களுடைய 2ஆம் கட்ட பட்டியல் வெளியிடுவதற்காக 10 மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் என அனைவருடனும் விஜய் ஆலோசனை நடத்திருக்கக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு சரியாக மாலை ஒரு 5 மணி அளவுல இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது, இந்த இணைப்பு நடைபெற இருக்கிறது என்ற ஒரு தகவல் தாவேக நிர்வாகிகள் மூலமாக கசிய தொடங்கி இருக்கிறது. எனவே தமிழக வெற்றி கழகத்துல ஆதவ் அர்ஜுன் இணையக்கூடிய பட்சத்துல அவருக்கு என்ன மாதிரியான பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது? எனவே அந்த கட்சியினுடைய தலைவராக விஜய் இருக்கிறார், பொதுச் செயலாளராக ஆனந்த் இருக்கிறார். அடுத்தடுத்த பொறுப்புகள்ல பலருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆதவ் அர்ஜுன் தாவேகாவில் இணைந்தால் அவருக்கான பொறுப்பு என்ன மாதிரியாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவர் இன்றைய தினம் இணையக்கூடிய ஒரு சூழல்ல அந்த இணைப்பு தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது தாவேகாவில் அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்வு இன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தாவேகா மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.